வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. அன்னைக்கு என்னென்னா நம்ம காவல் கிணத்துக்கு 25 கிலோ மாங்காய் போயிருந்தோம். அது ஒரு வீடியோ போட்டு ரேட்டு எவ்வளோ போன்னு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருந்தாங்க. 800 1900 2400 இப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ரூபா எனக்கு கிடச்சிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர்? 35 கிலோமீட்டர் போயிருக்கேன். அப் அண்ட் டவுன் கேட்டிங்கன்னா 70 கிலோமீட்டர் வரும். அங்கே போய் எனக்கு எவ்வளோ வந்துச்சு தெரியுமா ரேட்டு? இவ்வளோத்துக்கும் சாக்கு நான் வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டேன். 1 கிலோவுக்கு 21 ரூபா போட்டிருக்காங்க. நான் 25 கிலோ இருக்குன்னு நான் ஒரு கெஸ்ட் பண்ணிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா 17-18 கிலோ இருந்துச்சு. அதில் நான் கொண்டு போனது கண்ணாடி சாக்கு, வலை சாக்கு. அந்த சாக்கு பார்த்துருப்பீங்க. அந்த சாக்கு இருந்தது 1 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சாக்கு வெறும் 150 கிராம் 200 கிராம் இருக்கும் கூடி போனால். மாங்காய் 21 ரூபா போட்டிருக்காங்க. 17 கிலோ போட்டிருக்காங்க. சாக்குக்கு 1 கிலோ கழிச்சிட்டாங்க. 18 கிலோவில் சாக்கு 10 ரூபா பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 367 ரூபா வந்துருக்கு. இங்கே பாருங்கள், அதோட காப்பி இருங்க. காவல் கிணறு மார்க்கெட்டில் போட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்க்கெட்னால கமிஷன் இருக்கும்ல, அவங்களுக்கு கமிஷன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 36 ரூபா வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டிலாம் போட்டு ஒரு 41 ரூபா வச்சுருக்காங்க. மொத்தம் கழித்து 325 ரூபா வந்திருக்கு. வெறும் 18 கிலோ மாங்காய் வெறும் 325 ரூபா. அவங்க ஜிஎஸ்டியெல்லாம் எனக்கு பிடிச்சி போக 325 ரூபா. அதை நான் போனது சாயங்காலம். லாஸ்ட்டு என் மாங்காய் ஏலம் விட்டது 8 மணிக்கு தான் ஏலம் விட்டாங்க. பைக்கில் இங்கே போகிறதுக்கு 100 ரூபா பெட்ரோல் வேறு போட்டிருக்கேன். அப்போ எனக்கு இதில் கிடச்ச எவ்வளோ? வெறும் 225 ரூபா. அதுலேயும் ஒரு டீ வேறு குடிச்சிருக்கேன். அங்கே மார்க்கெட்டில் ஒரு டீ 10 ரூபா. வெறும் 200 ரூபா தான் லாபம் நமக்கு. இதில் என்ன லாபம் இருக்குதுங்க? அவ்வளோ நேரம் காற்று கிடந்து இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாங்காய் நல்லா ரேட் இருந்திருக்கு. நான் போன அன்னைக்கு மாங்காய் ரேட் இல்லை. எல்லோரும் எவ்வளோ கெஸ் பண்ணியிருந்தீங்க? அந்த கெஸ்ட்டு பண்ணியிருந்த அளவில் ரேட் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, ஓகே, பாய் நண்பர்களே. இதுதான் எனக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் இடத்துல நான் காய்கறி பருவம் பண்ணுறேன். என்னென்ன காய்கறிகள் பருவம் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே. நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை.